அங்க சிறைச்சாலையில யாருக்கும் கொரோனா இல்லை, பெண்கள் பகுதியில சுத்தமா கிடையாது. ஆனா ஒரு நான் இதுக்கு மருத்துவமனைக்கு போனதுக்கு பிறகுதான் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னவே 15 நாளாவே எனக்கு உடம்பு சரியில்லை, ஜுரம் நிக்கல. அந்த சமயத்துல ஒரு பெண், அந்த பெண்கள் இருக்கிற சிறைச்சாலையில அந்த முகத்தை நான் பார்த்ததே இல்லை, உள்ளவங்க இல்லை. அவங்க யாரோ ஒரு வெளியிலிருந்து ஒரு கொரோனா அஃபெக்ட் ஆன ஒரு பெண் ஏன் ரூம்ல வந்து உட்கார்ந்துருக்கு. நீங்க யாருமா, புதுசா இருக்க, யாருன்னு கேக்குறோம். அந்த அம்மா ஒண்ணுமே சொல்லல, உட்கார்ந்துருக்கு. அதுக்கப்புறம் அங்க உள்ள வார்டன்ட்ட சொன்னேன், யாருன்னு தெரியல, என் ரூம்ல வந்து உட்கார்ந்து இருக்காங்க. சாயந்தரம் 4 மணி. உடனே அங்கேருந்து வந்து பாக்குறதுக்குள்ள அந்த பொண்ணு எப்படி வெளில போச்சுன்னே தெரியல. அதாவது சிறைச்சாலையை விட்டு வெளியிலே போயிட்டது. அதாவது வெளியால் அவங்கள எப்படி உலர விட்டாங்கிறது கடவுளுக்கு தான் வெளிச்சம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு மறுநாள்ல இருந்தே எனக்கு ஜுரம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்பதான் எனக்கு வந்து அந்த சிறைச்சாலையில பெண்கள் பகுதியில 200 பேர் இருக்கும், எனக்கு ஒரு ஆளுக்கு தான் அந்த கொரோனா வந்தது. அதுக்கப்புறம் 15 நாள் வைத்தியத்துக்கு பார்த்தாக்க உள்ளரே டாக்டர் இருக்காங்க. அந்த அம்மா வந்து என்னை பார்க்கவே இல்லை. 15 நாள் ஆகி நடக்க கூட சக்தி இல்லாம ஆகுற நிலைமையில அந்த பெண் எஸ்பிட்ட சொன்னேன், என்னால எந்திரிக்கவே முடியல அப்படின்னு, ஏன்னு தெரியலன்னு. அப்புறம் அவங்க கூப்பிட்டு செக் பண்ண சொல்லி அந்த அம்மாவே கூட இருந்து பார்த்ததுல 85% கொரோனா வந்து எனக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு. உடனடியா என்ன பண்றாங்க, இது ஆம்புலன்ஸ் அங்கே இருக்கு, எடுக்கிறாங்க. யாருக்கிட்டையும் சொல்லல, என்ன டக்குன்னு தூக்கி உட்கார வச்சு அழைச்சிட்டு போயிட்டாங்க ஆஸ்பத்திரிக்கு. போய் அதுக்கப்புறம் தான் அங்க வைத்தியமே ஆரம்பிச்சது. அதுல இருந்து நான் மீண்டு தான் வந்தேன். நான் அங்க இருக்கும் போதே ரிலீஸ் ஆகுறேன்.